This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பலை பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதாங்க விஷயமே. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீர்மூழ்கி கப்பலை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீர்மூழ்கி கப்பல் அதாவது தண்ணிக்கு மேலேனா பறக்கும்னு நினச்சிக்காதீங்க. தண்ணிக்கு மேலே மிதக்கும். அப்படி மிதக்கிற கப்பல் எவ்வளோ வேகத்தில் போகும் அப்படின்னா வெறும் 20 கிலோமீட்டர் வேகத்தில் தாங்க போகும். அதாவது நாட்டிக்கல்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் நமக்கு புரியாது. ஸோ நமக்கு புரிகிற மாதிரியே நமக்கு தெரிகிற மாதிரியே நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அந்த கப்பல் வந்துட்டு போகும். ஆனால் மேலே இயங்கிட்டு இருக்கும்போது மேலே இருக்கிற என்ஜினை வந்துட்டு அவங்க வந்துட்டு இயக்குவாங்க. அந்த என்ஜின் மூலயமா கொடுக்குற எனர்ஜியில் தான் அந்த 20 கிலோமீட்டர் வேகத்தை வந்துட்டு அது வந்துட்டு எட்டி பிடிக்கிது. ஆனால் இதே இன்னொரு சந்தேகம் வரும், எல்லாத்துக்குமே வரணும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு வரவே இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு நான் கேட்கறதுனால வரும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ஜின் மேலே இயக்கும்போது அதில் வர புகை வந்துட்டு மேலே வரும். ஸோ அந்த புகை வந்துட்டு தண்ணிக்கு உள்ளே போகும்போது ஏன் வரதில்லை? இதை யாராவது யோசிச்சுருக்கீங்களா? அப்படி வந்தால் அந்த புகை எப்படி போகும் அப்படிங்க இது வரைக்கும் யாரும் யோசிக்கலை. ஆனால் நீங்கள் கடற்படையிலையோ இல்லை கடலை சார்ந்திருக்கவங்களுக்கு இது தெரியும். ஆனால் இது உள்ளூருக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது. நிறைய பிளைன்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது சப்மெரின் வந்துட்டு அதாவது நீர்மூழ்கி கப்பல் அது வந்துட்டு தண்ணிக்குள்ளே போகும்போது மேலே என்ஜினை ஓட்டி அந்த எனர்ஜி சேவ் பண்ணி அதை வந்துட்டு பேட்டரி மூலிமா தான் உள்ள கடலுக்குள்ளே போகும்போது அது வந்துட்டு இயங்கும். ஓகேங்களா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. பேட்டரி மூலயமா போகும்போது புகை இருக்காது. உங்களுக்கு அது எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பேட்டரி கார், பேட்டரி பைக் நிறைய வந்துருச்சு. அதிலெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைலன்சரே இருக்காது. காரணம் என்னென்னா புகை வராது. ஸோ இதே பேட்டர்னில் இதையை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பல் அதாவது சப்மரின் போகும்போதும் போகுது. ஓகேங்களா? ஆனால் அதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடலுக்கு உள்ளே போகும்போது 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். கடலுக்கு மேலே என்ஜினை யூஸ் பண்ணி போகும்போது வெறும் 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் தாங்க. தேங்க்யூ.